ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காலிஃப்ளவர் வச்சு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல 2 கப் அளவு காலிஃப்ளவரை ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 250 கிராம் இருக்கும். இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவரோட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதெல்லாமும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த 3 மாவையும் சம அளவில் எடுத்துக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் உப்பு இதெல்லாமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த மாதிரி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாங்க. நான் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. எண்ணெயோட சூடு குறைவாக இருக்கும்போது நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா காலிஃப்ளவர் எண்ணெய் இழுத்துட்டு கிறிஸ்பாக இருக்காதுங்க. அதனால் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது காலிஃப்ளவரை போடுங்க. இந்த மாதிரி காலிஃப்ளவரை நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பானவனு எடுத்துடலாங்க. பாருங்கள், எண்ணெயில் சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா கிறிஸ்பாகவும் கோல்டன் ப்ரௌனாகவும் வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற காலிஃப்ளவரையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பூண்டை இந்த மாதிரி நைஸாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது சின்னதாக ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக நறுக்கின முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பாதி கேரட்டை இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க. இந்த காய்கறிகள் எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன காய்கறிகள் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர் இதெல்லாமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த காய்கறிகள் எல்லாமே ஆஃப் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு கடைசியாக நான் இங்கே 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்றோட ஓட்டாமல் தனித்தனியாக இருக்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் இதெல்லாமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு காய்கறிகள் எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தாங்க. நீங்கள் இந்த காய்கறி தான் சேர்க்கணும்னு கிடையாது. இதுக்கு பதிலாக பீன்ஸ், குடைமிளகாய் அந்த மாதிரிலாம் கூட சேர்க்கலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் ஃப்ரைடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸை இதே மாதிரி அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.